டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். என்னுடைய ஜிபேவை நான் ஓபன் பண்ணி இப்படி பாக்குறேன். நான் இங்க பாருங்க, ஒரே நாள்ல எத்தனை தடவை அட்டெம்ப்ட் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள்ல எத்தனை தடவை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, எத்தனை நாளா தொடர்ந்து 299 ரூபா ஃபெயில்டுன்னு வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஃபோன்பே, ஜிபே எல்லாமே இருக்குதுங்க. ஸோ தயவு செய்து உங்களுடைய ஃபோன்பே, ஜிபேவில் உடனடியாக இதை நீங்கள் செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய காசு கண்டிப்பா நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி செக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை மட்டும் பண்ணுங்க. இனி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகாது. ஆமாங்க, நான் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஏமாந்துட்டேன்னு சொல்லலாம், சின்னதில் பெருசுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி ஜியோவில் தான் நினைக்கிறேன். ஸோ ஜியோவில் வந்து ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. நான் அடிக்கடி லோனுக்கு சொல்லுவேன். ஸோ இதுக்கு பாருங்க, நான் வந்துட்டு பார்க்கல, விட்டுட்டேன் நான். அதாவது என்ன போட்டிருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு ஸோ முழுக்க முழுக்க வந்து நம்ம இப்போ ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா நமக்கு ஃப்ரீ, இந்த மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நானும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி நானும் போட்டிருந்தேன். போட்ட பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஆப்லேயே போய் கேட்டேன். ஆப்பில் போய் பார்க்கும்பொழுது அது ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. அந்த ஆடு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது என்ன நடக்குதுன்னா, எனக்கு எக்ஸ்ட்ரா 299 வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எடுக்க முடியல. ஏன்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தால் தானே எடுக்க முடியும். ஒருவேளை அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பேன் நீங்களே பாருங்களேன். முதல்ல என்கிட்ட இவங்க மார்ச் 2ஆம் தேதி கேட்ட அமௌண்ட் வந்து 126 ரூபா மட்டும்தான். ஸோ இவங்க அடுத்த மாதம் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த மாதம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அடுத்த மாதம் 299 போட்டிருந்தாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நான் அதே போல் மறுபடியும் 350க்கு வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறேன், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன். அப்போ அப்படின்னா வந்துட்டு எனக்கு மறுபடியும் இந்த 126 தானே வரணும். அதாவது 126 ரூபா தானே வரணும். ஆனால் இங்கே ஏன் 299 அப்படின்றது வந்து அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஏப்ரல் மாதம் தானே இது, அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஆனால் எனக்கு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவிலே என்ன இருக்குன்னா, இப்போ ஸ்டில்னாவும் வந்துட்டு இன்னைய டேட் வரைக்கும் காலையில் வரைக்கும் போட்டிருக்காங்க போல. ஸோ விடிகாலம் வந்துட்டு 2:49க்குலாம் போயிருக்குது. நேற்று வந்துட்டு மதியம் போயிருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முந்தா நேரத்தில் வந்து மதியம். அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு முறை வந்துட்டு இவங்க அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் பணம் எடுக்கிறதுக்காக. இது மாதிரி வந்துட்டு இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. வழக்கம் போல உங்களுடைய ஜிபேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிய பிறகு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான், ஏன்னா அதில் அக்கௌண்ட் டீட்டெயில் வரும், அதனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள். ஸோ மேற்கொண்டு நிறைய டீட்டெயில் காமிக்குதுங்களா? நீங்கள் மேலெலாம் எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே கீழே பாருங்கள். ஸோ கீழே வந்துட்டு ஆட்டோ பே அப்படின்றது நோ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஏன் நோ பெண்டிங் அப்படின்றத எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இந்த நோ பெண்டிங் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. எல்லாம் பெய்டு, ஆட்டோ பே அப்படின்றது பெய்டு. இது பாருங்க, ஆட்டோ பே வந்துட்டு ப்ரெசென்ட்ல தான் இருக்குது. ஆனால் எப்படி இதை வந்துட்டு பெண்டிங் காமிக்கலன்னு தெரில. ஸோ பெண்டிங் அப்படின்றது இங்கே பாருங்க 0ல் இருக்கு. இது எனக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், ஸோ ஓகே இது வந்துட்டு இனி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் லைவ்ல பார்க்கும்பொழுது அதில் என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ வந்துட்டு 299 அப்படின்றது லைவ்ல இருக்கு. அதுதான் இப்போ இந்த ஜியோவில் போட்டாலிங்க, ஹாட்ஸ்டார் போட்டாலிங்களா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ எல்லாமே அப்டூ தான் இருக்கும். இந்த அப்டூ எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே பாருங்க, ஆஸ் பர் ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 799 வந்து அப்டூவில் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 575 ரூபா அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் நம்ம வீடியோ எடிட் பண்ணிலாம் போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கான சாஃப்ட்வேருக்கான காசு அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கூகுள், நம்ம வந்துட்டு கூகுளில் ஒரு இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கானது, அது எனக்கு தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படின்றது இருக்குது, அது எனக்கு தெரியும், அது ப்ரைம் போட்டு வச்சிருக்கேன். பட் இவங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதான் தெரியல. 5 பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இதில் பாருங்கள் 5, இதில் 1 எல்லாம் இயற்கை தான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இதை வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து இனி பணம் எடுக்க விடக்கூடாது. பட் 2056 வரைக்கும் இது ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, 2056 வரைக்கும் இது அக்கௌண்ட்ல ஃபுல்லு டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்க பணம் இருக்குதான்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல இதில் வந்து கேன்சல் ஆட்டோபேன்னு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேன்சல் ஆட்டோபே அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் காமிக்குது பாருங்க. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் காமிக்குது, நான் மறைச்சிருப்பேன். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயிலாம் காமிக்குது.
இந்த இடத்துல. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேன்சல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சல் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ கேன்சல் கொடுத்த உடனே இந்த இடத்துல இந்த அமௌண்ட் இதை தான் கேன்சல் பண்ண போறீங்களா, கேன்சலிங் யுவர் ஆட்டோ பே அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ உங்களுடைய ஜிபேல என்ன டிரான்சாக்ஷனுக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஆஸ் யூஷுவல் வந்து போட்டுக்கோங்க. நானும் வந்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டை போட்டுக்கிறேன். இப்போ போட்டு முடிச்ச பிறகு இந்த இடத்துல டன் அப்படின்றத கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா இங்கே லோடிங் ஆகுது பாருங்க. ஸோ இங்கே லோடிங்காக என்ன ஆகும்னா, ஸோ இப்போ வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஆட்டோ பே கேன்சல் அப்படின்றது வந்துருச்சு. இங்கே பாருங்க ரிசல்ட்டும் இங்கே பாருங்க ஆட்டோ பே கேன்சல்டு அப்படின்றது வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே கேன்சல்டு அப்படின்றது வந்துருச்சு. அவ்வளோதான். இனி இது நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ பே வந்துட்டு எடுக்காது அப்படின்றத நம்ம இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்றாங்க. ஸோ இது நம்ம என்ன சொல்றது அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆட்டோ பே கேன்சல் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னதுல வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 இருந்துதா, இப்போ பாருங்க 3 மாறிடுச்சு. பெண்டிங்ல எதுவும் இல்லை. ஸோ கேன்சல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்ல பார்த்தீங்கன்னா இந்த 299 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்துட்டு இருக்குதுங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டேன். இப்படி நீங்க கேன்சல் பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு எத்தனை, ஒரு வருஷம் இல்லை, 2056 வரைக்கும்னா பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் அப்படின்றது. 2026 தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ 2026 இருந்து அப்போ இன்னும் வந்துட்டு 2056 பார்த்துக்கோங்க, 20 வருஷத்துக்கு இது உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க என்னுடைய பேங்க் தரப்புல இருந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான மெசேஜும் வந்துருச்சு. ஸோ அதுக்கான மெசேஜும் எனக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. இங்கே ஆட்டோ பேலேருந்து ஃப்ளாஷ் மெசேஜ் அப்படின்றது வந்துருச்சு. கண்டிப்பாக இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தேவையான பயனுள்ள நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி சில கெட்ட சக்தியினால நம்மளுடைய சேனல்ல 3600 வீடியோ கிட்ட போட்டிருந்தோம். ஸோ அது அப்படியே 3300 வீடியோ டெலிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம மக்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்றதுக்காக கிடைச்ச ஒரு பரிசு தான் அது எல்லாமே. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு மறுபடியும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது, போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கூகுளை பற்றின ஒரு வீடியோ அப்படின்றது வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ இந்த பட்டனில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஆர்பிஐ ரூல்ஸை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் வந்துட்டு 7 நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வரதுன்றது பண்ணியிருக்கோம். எப்படி பாருங்கள், நம்ம சேனலுடைய இப்போதைய நிலைமை என்னன்னா, நம்ம வழக்கமாக ஒரு வீடியோ போட்டோம்னா 2000, 3000, 5000, 6000 இந்த மாதிரி தான் போகும். ஆனால் இப்போல்லாம் பாருங்க 50, 100 அப்படின்றது தான் போகுது. இது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது வந்துட்டு மாறவே மாறாது. இதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்போர்ட்னால தான் இது எல்லாமே மாறுனுச்சு. பட் இப்போ மறுபடியும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவை. யூடியூப் அல்கரிதம் யாருக்கும் கொண்டு போய் வந்துட்டு அதிகமாக சேர்க்காது. ஏன்னா அவங்க பண்ணி வச்சிருக்கிறது அப்படி. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ, ஒரு ஃபினான்ஷியல் தொடர்பான முக்கியமான ஒரு நாலேஜ், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விதமான கண்டென்ட் அப்படின்றத நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.